அண்மை செய்தி கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. செங்கோட்டையனின் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பிபி பிரபு வழக்கு தாக்கல் செய்துள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். திமுக தாவிக அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு எதிராக தற்பொழுது வழக்குகளானது தொடரப்பட்டு வருகிறது. லால்குடி தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ லீமாரோஸ் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் அவருக்கு எதிராக வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை தொகுதியில் திமுக எம்எல்ஏ முத்துராஜாவின் வெற்றியை எதிர்த்து தாவிக வேட்பாளர் ஷெரீப் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் திமுக தாவிக அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு எதிராக தற்பொழுது வழக்குகளானது தொடரப்பட்டு வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணா வணக்கம். திமுக தாவிக அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றிக்கு எதிராக தற்பொழுது வழக்குகளானது தொடரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இதுகுறித்து. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை விட 16,620 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். செங்கோட்டையனின் வெற்றியை எதிர்த்து கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வேட்பு மனுவில் சொத்து குற்ற வழக்கு விவரங்கள் தெரிவிக்கும் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை சான்றளித்து கையெழுத்திட்டுள்ள நோட்டரி வழக்கறிஞரின் உரிமம் காலாவதியாகிவிட்டதாகவும் அதனால் அந்த வேட்பு மனுவை ஏற்றது முறையற்றது என்பதால் செங்கோட்டையன் வெற்றி பெற்றதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இதே போல லால்குடி தொகுதியில் தாவேகா வேட்பாளரை விட 2,739 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ லீமாரோஸின் வெற்றியை எதிர்த்து அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக சார்பில் வேட்பாளர் பாரிவள்ளல் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவரும் இதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதே போல் புதுக்கோட்டை தொகுதியில் 1,867 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ முத்துராஜாவின் வெற்றியை எதிர்த்தும் தாவேகா வேட்பாளர் ஷெரீப் என்பவர் தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து பல தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகின்றன. இந்த தேர்தல் வழக்குகள் அனைத்தும் தலைமை நீதிபதி அமர்வில் அவர்களின் ஒப்புதலின் பேரில் தனித்தனியாக ஒவ்வொரு நீதிபதி முன்பாக பட்டியலிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் மேலும் பல்வேறு தேர்தல் வழக்குகள் இன்னும் மனு தாக்கல் செய்வதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.